காஞ்சி மகாபெரியவர் தன் சீடனுடன் காட்டுக்கு சென்றார். சீடன் அவர் தங்குவதற்காக கூடாரம் அமைத்துக் கொண்டிருந்தான். திடீரென அவன் கத்தும் சத்தம் கேட்டது. பெரியவர் அந்த இடத்துக்குப் போனார். சீடன் கையில் கம்பு இருந்தது. அவனுக்கு எதிரில் ஒரு தேள் இருந்தது. அவன் அந்த தேளை அடிக்க குறிபார்த்துக் கொண்டிருந்தான். பெரியவர் அந்த கம்பை வாங்கினார். அதை அந்த தேளிடம் நீட்டினார். அது கம்பியின் மீது ஏறியது. பெரியவர் கொஞ்ச தூரம் சென்று அந்த தேளை தூரமாக வீசினார். மறுநாள் இருவரும் மடத்திற்கு வந்தார்கள். அங்கு ஒரு தேள் இருந்தது. சீடன் ஒரு கம்பை எடுத்தான். அதை தேளிடம் நீட்டினான். தேள் அந்த கம்பின் மீது ஏறியது. அப்போது பெரியவர் அங்கே வந்தார். அவனிடமிருந்து கம்பை வாங்கினார். கம்பை வேகமாக உதறினார். அதனால் தேள் கீழே விழுந்தது. பெரியவர் அதை அடித்துக் கொன்றார். அதை பார்த்த சீடனுக்கு எதுவும் புரியவில்லை. தேநீர் அருந்தும் நேரம் வந்தது. அப்போது தனது சந்தேகத்தை அவரிடம் கேட்டான். நேத்து தேளை கொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்களே அத கொன்னுட்டீங்களே என்பது அவனது சந்தேகமாக இருந்தது. அதற்கு பெரியவர் சொன்ன பதில் பின்வருமாறு: நேத்து நாம காட்டுல இருந்தோம். அது தேளோட இடம். அதோட இடத்துக்கு போய் அத கொல்றது அதர்மம். இப்ப நாம மடத்துல இருக்கோம். இது நம்ம இடம். அதனால அத இங்க கொல்றது தர்மம்.